இந்த படம் குருஜி வசந்த் குருஜி வந்து என்னுடைய மகாலீலா நேமே வந்து ஏர்க்ராஃப்டில் லண்டன்லேருந்து வர நான் அவர் என் கூட இருந்தார். மிட் நைட்டில் எனக்கு அவர் சொன்னார், எனக்கு ஒரு பேர் வந்தது, நான் சிவாஸ் விஷன் வச்சுருந்தேன் என்னுடைய ஆல்பம். இல்லை நீ மகாலீலான்னு வை இந்த நேம்னு சொல்லிவிட்டு நைட்டில் நாங்கள் வந்துட்டுருக்கோம், ஃப்ளைட்டில் கொடுத்தாரு அவர். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டார், சிவா நீ வந்து ஒரு சினிமா மியூசிக் பண்ண போகிற, நல்ல பெரிய ப்ரொடியூசராக வரப்போகிறாங்க. ஓகே சுவாமிஜி அப்படியே இருக்கட்டும். ஒரு நாள் நான் அனந்த பத்மநாபன் கோவிலில் இருக்கும்போது தானு சாரை பார்த்தேன். தானனை பார்த்துட்டு தானன் சொன்னார், சிவா எங்கேயா போயிட்ட, எங்கே இருக்கிற, நீ என் படத்துக்கு மியூசிக் பண்ணோன்னு. நான் யோசித்த உடனே என் குரு வேறு சொல்லியிருக்காரு, சரிங்க நான் பண்ணுறேன். நான் உடனே அங்கேயே எனக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து இந்த படம் அரிமா நம்பி என்னை மியூசிக் டைரக்டராக கூப்பிட்டாங்க. இப்போ நான் இதெல்லாம் பண்ணதெல்லாம் வந்து இவங்க தான் என்னுடைய வாத்தியாருங்க எல்லாம். ஷியாம் அங்கிள், ராஜநேந்திரா சார், இன்னும் மெலோடிஸ். ஸோ டைரக்டர் சார் வந்து ஆனந்த் சங்கர், அவர் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கோ அதுதான், அதை விட்டு அதெல்லாம் இதுதான் என்னுடைய இது. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் சாங்கில் நான் திடீர்னு அண்ணன் சாங் வாசிக்கும் போது எக்ஸ்ட்ரா வாசிப்பேன், பாலனை திட்டுவார் ஸ்டேஜில். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணாக்கா, சார் இங்கே வந்து சைலண்ட் வேணும் சார், இந்த சாங்கை இதயம் சாங்லேயே பேர்ட்ஸ் சவுண்டு வரும் அந்த கேப்பில் பல்லவிக்கு முன்னாடி, இல்லை சார் அங்கே ஒரு சைலண்ட் இருந்தால் அங்கே நல்லாயிருக்கும் சார். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு. இட்ஸ் எ கிரேட் டைரக்டர். ஐ ரியலி என்ஜாய்ட் அந்த வே. அவர் கதை சொல்லும் போது ரொம்ப அருமையாக அவர் ஆக்ட் பண்ணிட்டார் அங்கே. இட்ஸ் வாஸ் கிரேட்.